இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, பெங்களூர்னு எடுத்துக்கினா நிறைய இடத்துல இந்த தட்டை இட்லி அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணுவாங்க. நிறைய இடத்துல தட்டை இட்லி சேல் பண்றவங்க என்ன பண்றாங்கன்னா, நாம எப்படி வீட்டில் சமைக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு நாள் முன்னாடி அரிசி, அப்புறமா உளுத்தம்பருப்பு இதெல்லாம் ஊற வச்சு அதை கிரைண்டர்லயோ இல்லை மிக்சிலையோ ஆட்டி அதை புளிக்க வச்சு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இட்லி பண்றாங்க வச்சுங்களேன். ஆனா இங்க ஹோட்டல்லாம் எப்படி பண்றாங்க அப்படின்னா, இது எதையுமே செய்யறது கிடையாது. டைரக்டா அரிசி வாங்குறாங்க, அரிசி போயிட்டு நல்லா நம்ம மாவு மாதிரி அரைச்சிக்கிறாங்க. அப்புறமா அந்த உளுத்தம்பருப்பு இல்லை அதை நல்லா அரைச்சிக்கின்னு நல்லா மாவு மாதிரி பண்ணிடுறாங்க. அது ஒரு 2 சொம்பு, இது ஒரு சொம்பு, அதாவது அது 2 kg இது 2 kg, இல்லை அது 1 kg இது 1 kg அந்த மாதிரி போட்டு, இல்லைன்னா உளுத்தம்பருப்பே போடாம கூட என்ன பண்றாங்கன்னா பேக்கிங் சோடாவாகட்டும், பேக்கிங் சோடா இல்லை அந்த பேக்கிங் பவுடரு, இது ரெண்டுத்தையுமே நம்ம கேக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு பவுடர் தான் நம்ம என்ன பண்றாங்கன்னா ஹோட்டல்ல இந்த தட்டை இட்லி, நார்மல் இட்லி எல்லாம் செய்யறாங்க பார்த்தீங்களா, அது மிக்ஸ் பண்ணிடுறாங்க. அப்போ உங்களுக்கு சாப்பிடும் போது என்ன ஆகுதுன்னா, ஓ என்னடா இது மல்லிகா இட்லி மாதிரி இருக்குது, இவ்வளோ பொசன்னு இருக்குது, இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டு ஒரு 2 hours 3 hours நீங்கள் வெயிட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடியில் வேற ஏதாவது சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஏதாவது உங்களுக்கு லூஸ் மோஷன் ஆகலாம், இல்லை வயிற்று வலி வரலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, அந்த பவுடர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நார்மலாக கேக் யூஸ் பண்ணுறாங்க. கேக் நம்ம ஒரு ஃபுல் டே, அதாவது ஒரு வேலை உணவாக நம்ம சாப்பிட்றதில்ல கேக்கை, புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி தான் இந்த அதில் போடுற, அங்கே மைதா மாவு போடுறோம், இங்கே அரிசி மாவு போடுறோம். அதே நம்ம ஒரு ஃபுல்லு நம்மளால சாப்பிட முடியுதில்ல. நீங்கள் பாருங்க, உங்கள் வீட்டில் செஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 10 இட்லி சாப்பிட்றீங்கன்னா வச்சுக்கோங்க, நார்மல் இட்லியை. அதே நீங்கள் கடையில் போய் சாப்பிட்டீங்கன்னா உங்களால் 4 இட்லிக்கு மேலே சாப்பிட முடியறதில்ல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இதான் காரணம். ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நீங்கள் எந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் சாப்பிட்ற இட்லிக்கும் நம்ம கடையில் சாப்பிட்ற இட்லிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு கேளுங்க. ஹோட்டலுக்காரங்க சொல்கிறாங்க பார்க்கலாம். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரிறது கிடையாது, என்ன போடுறாங்கன்னு நம்மளுக்கு தெரிறது கிடையாது. அவங்க இட்லி தரான், நம்ம இட்லி சாப்பிட்றோம், சரிங்களா? ஸோ இந்த இட்லி தர்ற வேலை அதாவது சாப்பாடு தர்றது நம்ம கடவுள் நினச்சிங்கிறோம். அந்த கடவுள் யாரை நினைக்கிறோம், ஹோட்டலுக்காரன் நினைக்கிறோம். அந்த ஹோட்டலுக்காரன் என்ன பண்ணணும், கடவுளாக கொஞ்சம் யோசிக்கணும். ஜாஸ்தி லாபம் வருதுரா அப்படி ரொம்ப மக்கள் வரணும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி எல்லாம் போட்டு செஞ்சு அவங்களுடைய இட்லி சேலை ஜாஸ்தி பண்ணுறாங்க. இன்னைக்கு சாப்பிட்டு போகிறவன் நாளைக்கு சாப்பிட்றானான்றது தான் ஒரு கொஸ்டின் மார்க்கு. ஏன்னா இன்னைக்கு சாப்பிட்டவன் நாளைக்கு சாப்பிட மாட்டான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஐட்டத்தை தான் அங்கே அதில் போடுறது அவங்க, புரிஞ்சுதுங்களா? ஸோ தயவு செஞ்சு இட்லி பண்ணுறவங்க கொஞ்சம் நல்ல தரமான இட்லியாக செஞ்சு கொடுங்க. அதே மாதிரி இட்லி சாப்பிட்றவங்களும் எந்த கடை தரமான இட்லி இருக்குதோ அந்த கடையில் போய் சாப்பிடுங்க. ஒரு 5 ரூபாய் ஜாஸ்தியானாலும் பரவாயில்ல, நல்ல உணவாக சாப்பிடுங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஒரு சேல் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியானாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு நம்ம பாரம்பரியம் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி ஒரு இட்லி தோசையை நீங்கள் செஞ்சு கொடுங்க மக்களுக்கு. உங்களுடைய இந்த மாதிரி ஒரு நல்ல செயல் தான் ரொம்ப நாட்டுக்கு தேவைப்படுது. தயவு செஞ்சு அந்த மாதிரி பேக்கிங் சோடாவாகட்டும், பேக்கிங் பவுடர் ஆகட்டும், இட்லிக்கு தோசைக்கு இதை கலக்காமல் பார்த்துக்குங்க. கேக்குக்கு கலக்குறீங்களோ ஓகே பரவாயில்ல, ஏன்னாப்பா அது கேக் செய்யறதுக்கு தேவைப்படுது. இந்த மாதிரி ஒரு இதை இட்லிக்கு சேர்க்காம இருங்க. வணக்கம்.